தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் ஐயா. நம்ம எம்பி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த எம்பிக்கும் இல்லாத பெருமை உங்க எம்பிக்கு இருக்கு. ஏன்னா கொலைகார எம்பி, வேற யாருக்குமே இந்த பெருமை இல்லைங்க. இந்த எம்பி முந்திரி தோட்டத்துல முந்திரி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடிய கோவிந்தராசு என்கின்ற ஒரு முதியவரை பெரியவரை அடிச்சு அவங்களை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது. அந்த நேரத்தில் எனக்கு தெரியும், நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி அஸ்வத்தாமன் அவர்கள் தைரியமா அதை கையில் எடுத்தார். பெட்டிஷனா எழுதினார், டிஜிபிக்கு எழுதினார், மேல எழுதினார், மத்திய அமைச்சருக்கு எழுதினார், அமித்ஷாஜிக்கு எழுதினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடலூரினுடைய மாவட்ட தலைவர் மணிகண்டனை ஆர்ப்பாட்டமே, ஆயிரக்கணக்கான சொந்தங்களை கொண்டு வந்து ரோட்டை மறிச்சு ஆர்ப்பாட்டம். சகோதரர் வினோத் செல்வம் மாநிலத்தினுடைய செயலாளர் சென்னையிலிருந்து வந்து இங்கேயே முகாம் போட்டு எஸ்பி அலுவலகத்திலிருந்து எவ்வளவு போராடிதாங்க ஐயா அவர் மேல எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சது, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு. அதன் பிறகு அப்ஸ்காண்டிங், அதன் பிறகு அவரே கோர்ட்ல சரண்டர். நான் உங்கள்கிட்ட கேட்கிற, திமுகவுடைய ஆட்சி காலத்துல அந்த முந்திரி தொழிற்சாலையில் நடந்த கோவிந்தராஜ் அவர்களுக்கு உண்மையாலுமே நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைக்காது. ஆனா கோவிந்தராஜ் அவர்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டியது கடலூர் பாராளுமன்றத்தினுடைய சொந்தங்கள். நீங்க நியாயம் கொடுக்கல. 2024 திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை கடலூரிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. கொலைகார எம்பி நம்ம வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். இங்க 2 பேர் இருக்கிறாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில நண்பர்கள் நாம் என்ன சொல்லுவோம்னா கொத்தடிமைகள் என்று சொல்லுவோம். ஒரே குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் கலைஞர் ஐயா, மு.க. ஸ்டாலின் ஐயா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அடுத்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா, இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ பேரை தொலைட்டு இருக்கிறாங்க ஐயா, முன்னாள் எம்எல்ஏ ராஜன் நினைக்கிறாங்க ஐயா. அவங்க பேப்பர்ல படிச்ச அருமையா அவங்க சொன்னார், முன்னாள் எம்எல்ஏ ராஜன் இங்க கடலூர், தமிழ்நாட்டில் எந்த திமுக காரன்னு சொல்லாது கடலூர் முன்னாள் எம்எல்ஏ ராஜன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் வாழும் காலத்தில் இன்ப நிதி முதல்வராக வேண்டும். கடலூருடைய முன்னாள் எம்எல்ஏ ராஜன் ஒருத்தர் சொல்றாருங்க ஐயா, புகழேந்தி சொல்றாரு, நான் வாழுகின்ற காலத்துல இன்ப நிதி முதலமைச்சராக வர வேண்டும். யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பையன். கொத்தடிமைகளுக்கெல்லாம் கொத்தடிமையாக கடலூர்ல ஒருத்தர் இருக்கார். நிலைமையா பாரு. இந்த அளவுக்கு மோசமாக குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய திமுக காரங்க போட்டி போட்டுக்கிறாங்க. எனக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சரா இருக்கிறீங்க, விவசாயத்தை பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறீங்க, நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை ஒரு குவிண்டலுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம், கொடுக்கல. கரும்புடைய குறைந்தபட்ச விலை ஒரு டன்னுக்கு 4000 கொடுப்போம், கொடுக்கல. வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம். அண்ணே மாடு போதுங்க, அப்படியே வழி விட்டுறாங்க, அடிக்க மாட்டு அடிக்காதீங்க, அப்படியே வழி விட்டுருங்க. மாடு போற பாதையில் நம்ம தானே ரோட்டை மடிச்சு நிக்கிறோம், அதோடைய வாழைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுப்போம்னு சொன்னாங்க, கொடுக்கல. இன்னைக்கு விவசாய பெருமக்கள் நெல்லை கொண்டு போனீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையத்துல மூட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு தார்பாய் கூட கிடையாது. மூட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா மலைக்கு அதே முளைச்சு நெல் மேல வந்துருது. இது எதுவுமே செய்யாத அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்ச சாதனை என்ன தெரியுங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் நவம்பர் மாசம் 27ஆம் தேதி என்ன பண்ணார் தெரியுங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு கடலூர் மாவட்டத்துல 622 நிகழ்ச்சிகள் நடத்தினார். எவ்வளவுங்க ஐயா? 622 நிகழ்ச்சி ஒரே நாளில். உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள்ல 622 நிகழ்ச்சி. ஏங்க ஐயா, விவசாய பெருமக்களுக்கு சொன்னது எதுவுமே செய்யல, வாக்குறுதி ஒண்ணுமே நிறைவேற்றல. மோடி ஐயா விவசாயிகளுக்காக கொடுக்கக்கூடிய திட்டத்தை கூட முழுமையாக கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கல. ஆனா நீங்க இந்த 30 மாசத்துல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் ஒரே நாள்ல 622 இடத்துல
பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்காங்க. அதை தாண்டி பிஜேபி காரங்க யாராச்சும் கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த அண்ணாமலை மட்டும் கால் வச்சு பார்க்கட்டும் கடலூருக்குள்ள அப்படி பாரு. இது தேஞ்சு போன ஓல்டு ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை டைம் இவா கடலூருக்கு வர்றது? 4வது டைம் கடலூருக்கு வந்தாச்சு. 4 முறை உங்களை பார்ப்பதற்காக, உங்களுடைய அன்பு மலைகளை நனைவதற்காக 4 முறை கடலூருக்கு வந்தாச்சு. பேசுனா செய்யணும். ஏதோ செஞ்சிருவேன் சொன்னீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. அதனால இந்த பழைய திமுக மிரட்டல், மிரட்டிடுவேன், உருட்டு கட்ட, அடித்தால் திருப்பி அடிப்போம், அது பாரதிய ஜனதா கட்சி. அதெல்லாம் போலீஸ்காரங்கெல்லாம் நீங்க தெளிவா மனசுல வச்சுக்கங்க. பிஜேபி கார ஒருத்தர் மேல கை வச்சா பிச்சு எடுத்துருவோம். அதெல்லாம் பிச்சு எடுத்துருவோம். அப்படியே முதல்ல மாதிரி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்டிஷன் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. தெளிவா தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கேன், உதச்சானா திருப்பி உதச்சிட்டு தான் போன் பண்ணும். அதனால கடலூர்ல யாராவது பாரதிய ஜனதா கட்சி கிட்ட அந்த மாதிரி அரசியல் பண்ணலாம், அந்த பல அரசியலை பண்ணலாம்னு யாராச்சும் வந்தீங்கன்னா ஒரு உதைக்கு 10 உதை திருப்பி கொடுக்கப்பா. இங்க நிறைய கட்சிகள் அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல் மாறணுங்க ஐயா, அரசியல் மாறும். இந்த அரசியல் நம்ம ஏத்துக்க முடியாது. இந்த மிரட்டி உருட்டி ஒருத்தரே தொடர்ந்து இங்க அரசியல் இருந்து ஏழை மக்களை ஏழையாக வைத்து சமூக நீதி சமநீதிங்கிற பொய்ய பேசி மேடையில யாராவது நம்முடைய சகோதரிகள் இருந்தா ஜாதி பெயரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே கட்சி. ஒருத்தருடைய சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய தமிழகத்துல ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். வேற யாருமே கிடையாதுங்க, யாருமே கிடையாது. சாதியை வச்சு ஓட்டு கேட்கிறாங்கன்னா ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. நம்முடைய பிரதமரை பாருங்க ஐயா, ஸ்டாலின் ஐயா சாமி கும்பிட்டு இருந்தார். அவரு கும்பிட்டு மாட்டாரு, துர்கா அம்மா சாமி கும்பிட்டு இருப்பாங்க. எப்படியாவது இந்த 5 மாநிலத்துல எங்கேயுமே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடக்கூடாது. ஐயா நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேங்க ஐயா, நேத்து வாரணாசியில் இருந்தாங்க ஐயா. நீங்க எல்லாரும் இந்தியா முழுவதும் சுத்துறீங்க, எல்லா பக்கமும் போய் பார்க்கறேன். நான் உறுதியா சொல்றேங்க ஐயா, என்னுடைய கணிப்பு குறைந்தபட்சம் 450 எம்பி. குறைந்தபட்சம். ராஜஸ்தான்ல ஜெயிச்சோம், மத்திய பிரதேசத்துல ஜெயிச்சோம், சத்தீஸ்கர்ல ஜெயிச்சோம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரை கொத்தடிமைகளை போல இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஏன் ஐஸ் வைக்கிறாருங்க? அவர் பையன் கதிரவனுக்கு எப்படியாச்சும் சீட்டு வாங்கி கடலூர் கொடுத்துட்டா நல்லா இருக்கும். இதான் 622 இடத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு 622 இடத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட ஒரே நாள்ல நடத்துறீங்க. எத்தனை ஏழை பெண்மணிகள், எத்தனை விவசாயிகள் அரசனுடைய திட்டம் வராம கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எதுக்குன்னா எப்படியாவது அவருடைய பையன் கதிரவனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா செட்டில் ஆயிடுவார். நான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சொல்றேங்க ஐயா, எப்படி நாங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கருடைய முதல்வர்களை தேர்ந்தெடுத்தோமோ, எப்படிங்க ஐயா முதல்வர்கள் வந்தாங்க? யாரு முதல்வர் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது மோடி ஐயா முடிவு பண்றது. முதல் தலைமுறை சத்தீஸ்கர்ல பழங்குடியினம் எஸ்டி, பழங்குடியினத்துல நீ முதலமைச்சர், நீங்க ராஜஸ்தான்ல முதல் முறை எம்எல்ஏ, நீங்க முதலமைச்சர். மத்திய பிரதேச அதே போல மோகன் யாதவ் அவங்க, நீங்க முதலமைச்சர். ஏன்னா நம் கட்சியை பொறுத்தவரை மட்டும்தாங்க ஐயா, ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி உச்சபட்ச நாற்காலியில அமர வைப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சித்தாந்தம். அரசியல் சித்தாந்தம். இந்த கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிதாங்க ஐயா. 2001 அப்படித்தான் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்டார். இன்னைக்கு மோகன் யாதவ் அவர்கள் 3 பேரை இதே மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஏன்னா இந்த கட்சியில மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாளைய தலைவராகலாம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராகலாம், கடலூருடைய எம்எல்ஏ ஆகலாம், கடலூருடைய. ஏன்னா அந்த சித்தாந்தம், அந்த ஜனநாயகம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தன்மை. ஒரு சாதாரண மனிதனை உயர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறோம். இதுதாங்க ஐயா எங்களுக்கும் பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். இது அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவருக்கு இன்னும் 6 ஜென்மமானா கூட புரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன, எப்படி இந்த கட்சி தலைவர்களை உருவாக்குது, எப்படி இந்த கட்சி தலைவர்களை கண்டெடுக்கு, எப்படி இந்த கட்சி தலைவர்கள் மக்கள் மத்தியில் வைத்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துறான். சித்தாந்தம் புரியாதுங்க ஐயா. அதனாலதான் சொல்றது, பாஜக உள்ள வந்தா காலை வெட்டிடுவேன் கையை வெட்டிடுவேங்கிற பேச்செல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை புரியாம அவர்கள் பேசுவது.
சகோதர சகோதரிகளை, இது மட்டும் இல்லைங்க ஐயா. ஒரு பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரை பத்தி பேசுறேன், ஒரு பக்கம் புகழேந்தி அவரை பத்தி பேசுறேன், ஒரு பக்கம் உங்க எம்எல்ஏ அவங்கள பத்தி பேசுறேன். கடலூரினுடைய மிகப்பெரிய 2 மனிதர்களை தமிழ்நாடு அரசு பேசாம இருக்குங்க ஐயா. நாங்க பேசுறோம், பிரதமர் பேசிட்டார். அவங்க 2 பேர்த்தையுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில 2 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தினாருங்க ஐயா. கடலூரை சார்ந்த ஐயா ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள், லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் 2 பேர்த்த கடலூர்ல இருந்து 2 சகோதரர்களை பத்தி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2019 அக்டோபர் மாசத்துல மனதின் குரல் நிகழ்ச்சியில சொன்னாருங்க. இது ஒரு குழந்தையும் கூட கடலூரிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. பாகிஸ்தான்காரனுக்கு நம்முடைய லட்சத்தீவு மேல ஒரு கண், லட்சதீப் தீவு. ஒரு பாகிஸ்தான் கப்பல் அனுப்பிச்சிட்டான். லட்சத்தீவுல போய் பாகிஸ்தான் கொடியை போட்டு அந்த தீவு எடுத்துக்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயாவுக்கு தகவல் வந்துச்சு. வல்லபாய் பட்டேல் ஐயா கடலூரை சார்ந்த 2 சகோதரர்களுக்கு சொல்றாங்க. ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களுக்கும் லட்சுமணசாமி முதலியாருக்கும் போன் போடுறார். உடனடியா நீங்க திருவங்கூர் சமஸ்தானம் கேரளால பேசுங்க, ஒரு பெரிய படையோட லட்சத்தீவுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு முன்னாடி இந்திய கொடியை நட்டு வையுங்கள். இன்னைக்கு லட்சத்தீவு நமக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க, இந்தியாவோடு இருக்குதுன்னா அதற்கு காரணம் கடலூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆற்காடு ராமசாமியும் லட்சுமணசாமி முதலியார் ஐயா. பாருங்க எப்படிப்பட்ட பெரும். எங்க தமிழ்நாடு பாட புத்தகத்துல படிச்சிருக்கிறாமாங்க ஐயா. இப்ப முதலமைச்சருக்கு என்ன இதுன்னா, செல்ஃபி எடுத்தாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு, அந்த சொத்து அவருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்ணில் பார்த்துட்டாருன்னா அந்த சொத்து அவருதுனே. அந்த காலத்து அரசியல்வாதி பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் செல்ஃபி எடுத்தா அந்த சொத்து சேலம் மாடர்ன் தியேட்டர். எவ்வளவு பெரிய ஜாம்பவான். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி கண்ணதாசன் ஐயா, என்.டி. ராமராவ் ஐயா, இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல வருவதற்கு முன்பாக சினிமா துறையில் அவர் தான் இடம் கொடுத்தார். அந்த இடத்துல போய் முதலமைச்சர் பிப்ரவரியில் ஒரு செல்ஃபி எடுக்கிறார். நல்லா இருக்கே பின்னாடி டவர். திமுக சும்மா இருப்பானா? 6 மாசம் கழிச்சு போறான். இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்துரு, நாங்க எங்களுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம். பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தோம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவ சிலையை வைக்க ஆரம்பிச்ச என்ன? உங்களுக்கும் சேலமுக்கும் என்னங்கய்யா சம்பந்தம்? உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டருடைய நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம்? ஏற்காடு போற ரோட்ல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறுறதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை, எங்களை விட்டுருங்க. அதனால முதலமைச்சர் எங்கேயாச்சும் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிரச்சனை. இந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு திமுக காரங்களுக்கு ஒரே ஒருத்தரை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கடலூர் அஞ்சலி அம்மாள் அவர். இப்படிப்பட்ட மகராசியான அம்மா 1931 சுதந்திர போராட்டத்துல சிறைக்கு போறாங்க. பெரோல்ல வர்றாங்க. இப்போ தான் செந்தில் பாலாஜி கேட்கிறார், பெரோல் கொடுங்க, பெரோல் கொடுங்க, பெரோல் கொடுங்க. அஞ்சலி அம்மாளும் பெரோல்ல வந்தாங்க. எதுக்கு பெரோல்ல வந்தாங்க? குழந்தை பிறப்புக்காக. ஜெயில போகும்போது கர்ப்பிணி 2 வாரம் பெரோல் எடுத்து வெளியே வந்து குழந்தை பெற்றெடுத்தவுடன் மறுபடியும் ஜெயிலுக்கு போறாங்க. அஞ்சலி அம்மாள் உங்க ஊருக்காரர். எவ்வளவு பெரிய ஒரு மகான். 1940 தனிநபர் சத்தியகிரகத்துல 6 மாசம் ஜெயிலுக்கு போறாங்க. இது எல்லாம் நம்முடைய குழந்தைகளுடைய பாட புத்தகத்துல எதுவும் வராதுங்க. அஞ்சலி அம்மாள் அவர்கள் வரமாட்டார்கள், ஆற்காடு ராமசாமி ஐயா வரமாட்டாங்க, லட்சுமணசாமி முதலியார் ஐயா வரமாட்டாங்க. திரும்ப திரும்ப இந்த எஃப்ஜி சூர்யா படம் நினைக்கிறேன், ரிப்பீட்னு 67 இருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ, அண்ணாதுரை ஐயா அவங்க, கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க, அண்ணாதுரை அவங்க, ஸ்டாலின், எத்தனை டைமுங்க படிக்கணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்போடு ஆட்சிக்கு வரும் பொழுது 2 விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கிறோம் ஐயா. கோவிலுக்கு வெளியே யாரெல்லாம் கோவிலுக்கு போறக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையோடு சிலை இருக்கிறதோ அது எல்லாம் கோயிலிருந்து எடுக்கப்பட்டு பொது இடத்துக்கு போயிடும். எல்லாம் பொது இடம். கோயிலுக்கு வெளியே வைக்காதீங்க. எல்லாம் பொது இடத்துல போய் என்ன வேணுமோ வச்சு பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிச்சவங்க மாலை போட்டும், பிடிச்சவங்க பன்னீர் துளிக்கட்டும். கோவிலுடைய வாசல்ல வைப்பதற்கு அனுமதி இல்லைங்க. 2வது, உங்க ஊருடைய தலைவர்கள் பெயர் தான் உங்க ஊருக்கு வைக்கணும். கடலூரை பொறுத்தவரை அஞ்சலி அம்மாள் அவங்க பேரை தான் பேருந்து நிலையத்திற்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, நாளைக்கு ஏர்போர்ட் வந்தாலும் வைக்கணும். லட்சுமணசாமி முதலியார் ஐயா பேர் தான் இங்க வைக்கணும்.
திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஃபுல்லா இதென்ன KFC அவுட்லெட்டுங்களா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அவுட்லெட்டா, இதென்ன துணிக்கடை அவுட்லெட்டா, ஒரு ஊர்லயும் ஒரே பேரை வைக்கிறதுக்கு இதெல்லாம் துணிக்கடையா வச்சிருக்கிறேன் இல்லைங்க. அப்படி மாத்தி வச்சால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும். நம்முடைய கல்வி முறையை முழுமையாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த கல்வி முறையை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் ஐயா. பெரிய திட்டங்களோடு நம்முடைய தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அரசியல் புரட்சி பண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது ஐயா. மோடி ஐயாவுடைய நேர்பார்வை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு முறை நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்திலே வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை விடாம விட்டுட்டு போற பாருங்க ஐயா. இந்த ஊர்ல மட்டும்தாங்க ஐயா ஒரு பேருந்து நிலையத்தை பழைய ஆட்சி தேர்வு செய்யும். அவங்க எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி இந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல கூட்டமெல்லாம் நடத்தி, புதிய கலெக்டர் அலுவலகம் பக்கத்துல, கரும்பாராய்ச்சி பண்ணை பக்கத்துல பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டி தொடக்கமும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க. இவங்க பேருந்து நிலையத்தை பேருந்து நிலையத்தை மாத்தி பெரிய கலாட்டம் நடக்குது இல்லைங்களாங்க ஐயா. இவங்களுக்கு இதே வேலைங்க ஐயா. இங்க மட்டும் இல்ல, இதே வேலை. கோயம்புத்தூர்ல பேருந்து நிலையத்தை மாத்து. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததுக்கு போயிட்டார். என்னையா பேருந்து ஃபார்முலா 4 பந்தயம் நடத்துறன்னு 40 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி டிராக் போட்டாச்சு. இப்ப சொல்றாங்க அது சகுனம் சரியில்லை, அதனால டிராக்கையே மாத்தி இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்ப உதயநிதி ஸ்டாலின் நீங்க எங்களையே பார்த்து கேட்டீங்கல்ல, திரும்ப நான் கேட்கிறேன், இதென்ன உங்க அப்பா வீட்டு பணமா? பேருந்து நிலையத்திற்காக பணம் ஒதுக்கி பேருந்து நிலையத்தை கட்ட ஆரம்பித்து அதை சும்மா அப்படி மாத்தி வைக்கிறது. கோயம்புத்தூர் பேருந்து நிலையத்தை மாத்தி வைக்கிறது. 40 கோடி ரூபாய் செலவு செய்த பிறகு ஃபார்முலா 4 ரேசிங் ட்ராக்கை சென்னையில மாத்தி வைக்கிறது. அப்பா வீட்டு பணமா? ஆமாங்க, அப்பா வீட்டு பணம் தான் சொல்லுவாரு. ஏன்னா இவரும் இவருடைய மச்சான் யாருங்க, ஸ்டாலின் ஐயாவுடைய மாப்பிள்ளை சபரீஷ், 2 பேர் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறான். நான் சொல்லிங்க, பிடிஆர் என்ன சொன்னாங்க. அதனால அப்பா வீட்டு பணம்னு சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை எல்லாம் இந்த ஜனநாயகத்திலே உடைத்து, ஒரு ஜனநாயகத்திலே எப்படி ஜனநாயகத்தின்படி ஆட்சி நடக்குதோ அப்படி தாங்க ஐயா நடத்தப்பட வேண்டும் ஆட்சி. மக்களுடைய எண்ணங்களுக்கு கொடுக்கும். இவங்க லேண்ட் வாங்கி வச்சிருக்கிறாங்க, அங்க அவங்க வாங்கி இருக்கிற லேண்ட் விலை ஏற வேண்டும் என்பதற்காக பேருந்து நிலையத்தை மாத்தினீங்கன்னா அது பேர் திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். அது பேர் ஜனநாயகம் கிடையாதுங்க ஐயா. இதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கின்றோம், உங்களோடு நிற்கின்றோம். இந்த மாதிரி கடலூரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே போலாங்க ஐயா. உங்க எம்பியில இருந்து ஆரம்பிச்சு புகழேந்தி அவர்கள், ராஜன்ல இருந்து வரிசையா பேசிக்கிட்டே போலாம். இந்த முறை நீங்க மாத்தி யோசி. பாரதிய ஜனதா கட்சி கடலூர் பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் நீங்க கொடுக்கணுங்க ஐயா. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டார். கவனிச்சீங்களா? முதலமைச்சர் பொய் பேசுறாரு. கவனிச்சீங்களா? என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் சொல்றாருங்களா? சென்னை மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல, எங்க வெள்ளத்துல எங்க மகிழ்ச்சி, வெள்ளத்துக்குள்ள எல்லாம் இருக்கும், மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றேன்னு சொன்னேன். கடலூருக்கு நீங்க புத்தகத்துல அச்சடித்த தேர்தல் வாக்குறுதியை மட்டும் படிக்கிற கடலூர் மக்கள் நீங்க சொல்லுங்க, நிறைவேற்றிருக்காரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடலூர் துறைமுகம் விரிவுபடுத்தப்படும். நாளைக்கு எங்க தலைமையில போடுவார், நீங்க பாருங்க. தேர்தல் எப்படி மாற்றி வருவார் பாருங்க. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் வேதியியல் தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களுக்கு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். இல்ல, கடலூரில் உள்ள கொண்டங்கி ஏரி தூர்வாரப்படும். நீங்க ஏரி பக்கம் வராம இருந்தாலே போதுங்க, தூர் நாங்க வாரிக்கிறோம். கடலூரில் அரசு பொறியியல் கல்லூரி தொடங்கப்படும். தொடங்கினாலும் கலைஞர் பேர் தான் வைப்பீங்க, தொடங்காம இருங்க. கடலூரில் கைத்தறி பூங்கா அமைக்கப்படும். கடலூரில் காகித தொழிற்சாலை அமைக்கப்படும். இந்த பஸ் ஸ்டாண்ட் லேண்ட் எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க லேண்ட் எங்க இருக்கோ அங்க அடுத்து அங்க போவாங்க. கடலூர் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும். கடலூரில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். கடலூரில் மீன்வள கல்லூரி தொடங்கப்படும். ஐயா சத்தியமா உங்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை தான் படிச்சேன். இல்ல ஒண்ணுமே நிறைவேற்றல. 99% எங்கேங்க நிறைவேற்றினீங்க? ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு, நான் வயசுல ரொம்ப சின்ன பையன், ஒரு பேர வயசு, அவருக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன். ஐயா, அந்த வியாதிக்கு ஒரே ஒரு மருந்து தான், நல்லா தூங்கணும். நல்லா தூங்குனீங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டேன்.
ஏன்னா அவரே சொல்றாரு, கட்சிக்கார தூங்கவே விட மாட்டேங்க, காலையில எந்திரிச்சா யாரு என்ன பண்ணிருப்பீங்கன்னு ஒரே பிரச்சனையில் இருக்கப்பான். முதலமைச்சர் அவர்களே, நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா அந்த வியாதி குணமாயிரும். இந்த பொய் பேசுற வியாதி, மறந்து பேசுறது, நாங்க செய்யற திட்டத்துக்கு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது. மோடி ஐயா பணம் கொடுப்பாராமா. சென்னை வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்தாருங்கம்மா. 5400 ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வச்ச பணம். 5400 ரூபாய். இது எப்படின்னா, ரேஷன் கடையில் அரிசி நாம கொடுக்கிறோம் 34 ரூபாய், 32 ரூபாய் நாம, 2 ரூபாய் மாநில அரசு. ஆனா மஞ்சப்பை அவங்களுக்கு. சென்னை வெள்ளத்திற்கு 6000 ரூபாய் நிவாரண தொகையில 5400 ரூபாய் மத்திய அரசு. இந்த 600 ரூபாய் மத்திய அரசு வேற ஏதாவது திட்டத்துல இருந்து உருவிடுவாங்க. ஆனா பணத்தை மட்டும் இவங்க கையில கொடுக்கணும். ஐயா, நம்மை பொறுத்தவரை நிறைய பிஜேபி காரங்க சொல்லுவாங்க, அண்ணே நாமளும் பணத்தை அப்படி கொடுக்கிறோம், டிஎம்கே கார மாதிரி நாமளும் கொடுக்கிறோம், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நாமளும் போய் கொடுப்போங்க, சப்சிடி கொடுப்போங்க, வீடு கட்டுற 2,65,000 ரூபாய் சப்சிடி வீடு வீட்டுக்கு போய் கையில பணமா கொடுப்பாங்க. ஆனா மோடி ஐயா ஒத்துக்க மாட்டாங்க. மோடி ஐயா என்ன சொல்றாங்க, ஏங்க இதெல்லாம் உங்க வீட்டு பணமா? அவர்கள் பணத்தை அவங்க வங்கி கணக்குல நாங்கள் கொடுக்கும் பொழுது கட்சி கடையில் என்ன வேலைங்கிறார் மோடி. அஸ்வத்தாமன் அவர்களும் வினோத் செல்வம் அவர்களும் பணத்தை நீங்க கையில கொடுங்க, அப்பதானே உங்களுக்கு பிஜேபின்னு தெரியும். மோடி ஐயா பிஜேபின்னு தெரியவே வேண்டாம், நம்ம சேவதானம் பண்றோம் எதுக்கு தெரியணும். இன்னைக்கு சென்னைக்கு நாங்க சொன்னோம் 6000 ரூபாய் வங்கி கணக்குல போடுங்கன்னா, அதற்கு அண்ணன் KN நேரு சொல்றாரு, ஏடிஎம் எல்லாம் வேலை செய்யல, கரண்ட் இல்லை. ஆனா நம்பர் 1 மாநிலமா பாருங்க. ஏங்க பீகார்ல கூட 100 ரூபாய் கொடுத்தா வங்கி கணக்குல போறோம். நீங்க பீகார்காரனை பார்த்து பான்பராக வாங்குறீங்க. இன்னைக்கு இந்தியாவே நம்மை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள் இந்த மழை தண்ணிக்குள்ள சென்னையில கியூல நின்று 6000 ரூபாய் வாங்கணுமா? திமுக அவர் ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்ச மாதிரி அவன் பக்கத்தில் நிக்கிறான். உனக்கு இந்த 6000 ரூபாய்க்கு என்னையா சம்பந்தம்? நான் தெரியாம கேட்கிறேன். திமுக காரனுக்கு 6000 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? கரவேட்டியை கட்டிக்கிட்டு 6000 ரூபாய் கொடுத்தது. ஐயா, நாம ஆட்சிக்கு வந்தாலும் பணம் என்பது வங்கி கணக்குல தாங்க ஐயா. உங்களை வெயில நிக்க வைக்கிற வேலை, மலைக்கு நிக்க வைக்கிற வேலையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இல்லை. உங்கள் உரிமை, உங்கள் பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு, உங்கள் முகம் கூட யாருக்கும் தெரியாது வந்துடும். இன்னைக்கு கடலூருக்கு மட்டும் இந்த மாதிரி எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க ஐயா. கடலூருக்கு மட்டும் வீடு இல்லாதவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் 2,65,000 ரூபாய் 100% மானியத்தோடு கட்டி கொடுக்கின்ற இலவச வீடு 68,373 குடும்பம். ஐயா, ஒரு வீடு 2 வீடு. அப்ப நீங்க 68,373 வீடுக்கு 2,65,000 கணக்கு போட்டா எவ்வளவு ஐயா பணம்? ரிசர்வ் பேங்கே கொண்டு வரணும். வங்கி கணக்கு அனுப்பிச்சாச்சு. 68,373 வீடு. குழாயில குடி தண்ணீருங்க ஐயா, குடிக்கின்ற தண்ணி குழாயில வரும். 3,91,132 வீடுகளுக்கு 100% மத்திய அரசுடைய மானியத்தோடு குடிக்கின்ற தண்ணி குழாயில வரும். திமுக சாதனை என்ன? திமுக காரங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்தா, அண்ணே ஒரு 3000 ரூபாய் கொடுங்க. பணம் வாங்கினாங்களா இல்லையா? குழாய் தண்ணி. அண்ணே 5000 கொடுங்க, அண்ணே 10,000 கொடுங்க. ஏங்க கோயில் உண்டியிலையாங்க பணத்தை போடுறோம். இவனை கொடுங்க, திருப்பதி உண்டியில போய் போட்டு வந்துடலாம். சாமியாராஜ் 4 பேருக்கு சாப்பாடு. ஐயா, 100% இலவசமாக செய்ய வேண்டிய திட்டம் ஐயா. 1 ரூபாய் யாரும் பணம் வாங்க கூடாது. 100% மத்திய அரசு திட்டம். எங்க எல்லாம் திமுக உள்ளாட்சி பிரதிநிதி இருக்கிறான்னா இதுல ஒரு 3000 5000 ஆட்டையை போட்டுருக்கான். இலவச கழிப்பறை 3,07,213 வீடுகளுக்கு இலவச கழிப்பறை ஐயா. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கடலூர்ல மட்டுமே 2,88,332 பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க ஐயா. 5 லட்சம் ரூபாய் காப்பீடு. 84,636 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்குங்க ஐயா. முத்ரா கடன் திட்டம், யாரெல்லாம் பேங்க்ல முத்ரா திட்டம் கடன் வாங்கி இருக்கீங்களோ, கடலூருக்கு மட்டுமே 6,935 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. இதையெல்லாம் பிஜேபி காரன் பணமா கொண்டு வந்தா ரிசர்வ் பேங்க் கண்டெய்னரை கொண்டு வந்து நிறுத்தணுங்க ஐயா. சத்தம் இல்லாம பெருமை. நான் பேசி முடிச்சு வாங்கி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாற்று கட்சி நண்பர்கள், திமுக நண்பர்கள் கூட ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சர்றதான பேசுறாங்க. கண்டிப்பா அவங்களையும் நான் அந்த நேரத்தில் பாராட்டுறேன். திமுக கட்சியின் மீது எங்களுக்கு பிரச்சனைங்க, திமுக கட்சிக்காரங்க கிட்ட பிரச்சனை.
அவங்க நினைப்பாங்க எத்தனை நாளைக்கு தான் போஸ்ட் ஓட்டுறது, இந்த கட்சியில சேர்ந்து அண்ணாமலை அண்ணன் நம்மளையும் முதல்வர் ஆக்குறாங்கிறாரு அப்படி. அதனால அப்படி யாராவது இருந்தா உங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்லு. குறிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், தாய்மார்கள், குழந்தைகளோடு வந்திருக்கக்கூடிய பெண்கள், கட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான பொதுக்கூட்டம் யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த மாவட்ட தலைவர் என்ன மணிகண்டன் இன்னைக்கு மத்தியானம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் எல்லாம் கையில இறங்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாத யாத்திரைக்கு வருவேன் என்று அடம் பிடித்து வந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் நாங்கள் மாவட்ட தலைவராக இந்த பகுதியில் பெற்றெடுத்திருக்கின்றோம். அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சிக்கு வேகம் எடுப்பதற்கு பெரும் காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் மாநில செயலாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. தினமும் டிவியில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, கருத்துக்கெல்லாம் சொல்றார். அது நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி டொப்பு டொப்புன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில துணைத் தலைவர், பெரும் தலைவர் ஐயா ஏஜி கோவிந்த்சாமி அவருடைய மகன், கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அற்புதமாக பாடுபடக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏஜி சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஓபிசியினுடைய மாநில தலைவராக இருந்து குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நம்முடைய இருக்கக்கூடிய பிரிவை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்று கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இந்த பகுதியிலே பெரும் பணியாற்றக்கூடிய அண்ணன் சாய் சுரேஷ் அவர்கள் மேடை நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய ஐயா எங்களுக்கு சமூக நீதி என்பது ரத்தத்தில் இருக்குது ஐயா. அனைவரும் சமம் என்பது ரத்தத்தில் இருக்கின்ற ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தலைவருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில பட்டியல் சமுதாயத்திற்காக ஒரு தனி பிரிவு, முன்னேற்றத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, அரசியல் அதிகாரத்திற்காக சத்தமில்லாம வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து மிக கடுமையாக பாடுபடக்கூடிய சகோதரர் அரசு ரங்கேஷ் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் தேவ சரவண சுந்தரம் அவர்கள் மேலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். மிக கடுமையாக பணி செய்யக்கூடியவர். பதவி இருந்தாலும் அதே வேலை, பதவி இல்லைனாலும் அதே வேலை. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தொண்டன் தலைவனுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான குணம் இருக்கக்கூடிய சரவண சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றக்கூடிய சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பெரிய பொறுப்பு. ஒரு மீனவருங்க, சென்னை பகுதியில் இருக்காங்க, படகெடுத்து இப்பவும் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துதான் கட்சி வேலை செய்வார். அப்படிப்பட்ட அந்த மீனவ சமுதாயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் இருக்கின்றார்கள், நன்றி தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் பிச்சைப்பிள்ளை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட பொருளாளர் ஜெனித் மேகநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, ஆன்மீகம் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் பட்டியல் அணி சக்திவேல் அவர்களுக்கு, சக்திவேல் அண்ணன் இருக்காங்களா? நம்ம கவுன்சிலர் அண்ணன் அங்கதானே, நம்முடைய கவுன்சிலர் அண்ணன் கடுமையா உழைக்கக்கூடியவங்க. சமீபத்தில் காலில் ஒரு பிரச்சனை இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம நம்முடைய மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு தலைவர் சக்திவேல் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணன் மேடைக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் குமார் அவர்கள், பத்மினி ஜெயந்தி அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் பிபிஎஸ் பெருமாள் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள் நன்றியை தெரிவித்து, நம்முடைய இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், கடலூர் மாநகரத்தினுடைய மேற்கு பகுதி அண்ணன் மூர்த்தி அவர்கள், கடலூர் மாநகரத்தினுடைய கிழக்கு பகுதி வேலு வெங்கடேசன் அவர்கள், கடலூர் தெற்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வி தங்கராஜ் அக்கா அவர்கள், கடலூர் வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் அருள் அவர்கள், குறிப்பாக நம்முடைய மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்களை நம்முடைய கட்சியின் சார்பாக வாழ்த்தி வணங்கி அவருடைய சேவையை இந்த நேரத்தில் பாராட்டி, இன்னும் உங்களுடைய பணி இன்னும் வேகமாக மக்களுக்காக நடக்கட்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட எல்லா தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.